ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறத பற்றி என்னென்னு பார்க்கலாம். அப்படின்னா என்ன, அதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், ஸ்டாக்ஸ் வந்து எப்படி வாங்குறது அந்த ஸ்மால் கேஸ்ங்கிற ஆப்ஷன் மூலமாக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இது ஏன் நான் எனக்கு இந்த வீடியோ பண்ணணும் தோணுச்சுன்னா, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ ஸ்மால் கேஸ்னால் என்ன, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, செக் பண்ணி பாருடா, செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லு எப்படி அது ப்ராசஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ பாலாஜின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் செக் பண்ணேன், இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ மற்ற எல்லாருக்கும் இது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை வந்து பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது வீடியோ தனியாக போடணும்னு தோணுச்சுன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் கேஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸ்மால் கேஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இது அனதர் வே ஆஃப் பையிங் செக்யூரிட்டிஸ். அப்படின்னா என்ன, இப்போ ஏதோ ஒரு தீம் பேஸ்டாவோ இல்லை ஏதோ ஒரு கான்செப்ட் பேஸ்டாவோ நம்ம வந்து ஸ்டாக்ஸோ இல்லை வந்து கோல்டோ இல்லை இடிஎஃப்ஓ வாங்குறோன்னா, ஸோ இடிஎஃப் தான் வாங்க போகிறோம். இதை ஸ்டாக்ஸ் வாங்கலாம், அப்படி இல்லைனா இடிஎஃப் வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு தீம் பேஸ்டாக வந்து நம்ம வாங்குகிறோம், இல்லை வந்து ஒரு செக்டார் பேஸ்டாவோ இல்லை வந்து ஒரு ஐடியா பேஸ்டாக நம்ம வாங்குறோம்னா அதுக்கு பேர் தான் வந்து ஸ்மால் கேஸ்னு சொல்லுவோம். நம்மளே டேரெக்டாக வாங்கிட்டு போயிடலாம். எதுக்காக வந்து நம்ம இந்த ஸ்மால் கேஸுங்கிற ஒரு கம்பெனிக்கிட்டே நம்ம போகணும் அப்படிங்கிறதுனா, ஏன் முதல்ல போகணும். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன ரீசன் ஸ்மால் கேஸுங்கிறது க்ரியேட் பண்ணதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் மூலமாக நம்ம போனோங்கிறத பொறுத்து நம்மளாக பண்ணுறதுக்கும் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் வந்து கொடுக்குற அட்வைஸுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க சொல்கிற வேல்யூ, அந்த பர்டிகுலர் ஐடியாவோட வேல்யூங்கிறது வந்து நம்ம புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து இருக்கிறத விட டிஃப்ரெண்ட், அவங்களுக்கு வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க மூலமாக நம்ம போகிறப்போ கொஞ்சம் கைடன்ஸ் வந்து இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ஸ்மால் கேஸுங்கிறது கொண்டு வந்தாங்க. நீங்கள் டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்குடா நான் ஸ்மால் கேஸ் வரணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களோட பிஹாஃபாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக்ஸை வந்து வாங்கி வச்சுப்பாங்க. இல்லை என்ன டைப் ஆஃப் செக்யூரிட்டி, நீங்கள் வந்து டெட் ஃபண்ட்ஸ் வாங்குறீங்கன்னா சரி, இல்லை ஸ்டாக்ஸ் தான் வாங்க போகிறீங்க, இல்லை கோல்டு வாங்க போகிறீங்க, இல்லை ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபண்ட் மேனேஜர் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுவார். எதர் அது பேசிவாக இருந்தாலும் சரி, ஆக்டிவ் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேஸில் நீங்கள் உங்களோட பர்டிகுலர் டிமேட் அக்கௌண்ட்டில் தான் வந்து நீங்கள் என்ன வாங்குகிற செக்யூரிட்டி எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ கண்ட்ரோல் எல்லாமே வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஸ்மால் கேஸ் வந்து ஈவன் தோ ஸ்மால் கேஸுங்கிற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து வாங்கினாலும், ஸோ நீங்கள் என்ன ப்ரோக்கராக இருந்தாலும் சரி, ஜீரோதாக இருந்தாலும் சரி, அப்ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் டே ப்ரோக்கராக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரெடிஷ்னல் ப்ரோக்கர் இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்க மூலமாகவும் வந்து ஸ்மால் கேஸுங்கிற ஆப்ஷன் மூலமாக வாங்கலாம். ஸோ இது என்ன முதல்ல ஸ்மால் கேஸ்னால், நான் வந்து ஒரு 10 செட் ஆஃப் ஸ்டாக்ஸோ இல்லை வந்து இடிஎஃப்ஸோ இருக்க போது அவங்க வந்து ஒரு தீம் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரூரல் இந்தியா. இப்போ ரூரல் இந்தியாங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாரும் மிடில் கிளாஸ்னு நம்ம சொல்கிறோம். மிடில் கிளாஸ்ங்கிறப்போ நம்ம பாவர்ட்டியிலேருந்து கொஞ்சம் மேலே இருப்போம், பட் வந்து நம்ம கிட்ட பணக்காரங்கன்னு சொல்ல முடியாது, ஏழைன்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் நடுவில் இருப்போம். அப்போது பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட செலவுகளும் அவங்களோட தேவைகளும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஏழையாக இருக்கோம் அப்படின்னா நம்மளோட தேவைகளும் செலவுகளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மிடில் கிளாஸ்னு இருக்கிறப்போ நமக்கு அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கும், பணக்காரங்கள அளவுக்கும் வந்து ஒரு சில ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சுருக்கிட்டு வாழணும்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த ஆஸ்பிரேஷன்ஸ்னு இருக்கிறப்போ நமக்கு வந்து என்னென்ன செக்யூரிட்டிஸ் வேணும், இல்லை நமக்கு என்ன இப்போ இந்த பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ இந்த மாதிரி மிடில் கிளாஸ் செக்டாரில் இருக்கிறவங்க அது அவங்களால என்னென்ன ஸ்டாக்ஸோ இல்லை என்னென்ன இடிஎஃப்ஸோ வந்து அதுலேருந்து பெனிஃபிட் ஆகும், அவங்களுக்கு கொடுக்குற சர்வீசஸ் மூலமாக இல்லை அவங்களுக்கு கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் மூலமாங்கிறத பேஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் வந்து ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி இப்போ ஐடி செக்டார்னா அதை பேஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க. இல்லை ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மூவ்மெண்ட்னா அதை பேஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸோ இல்லை இடிஎஃப்ஸோ வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தீம் பேஸ்டாக வந்து இல்லை ஐடியா பேஸ்டு வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி வந்து ஸ்டாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃபீ பேஸ்டு அப்ரோச்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா நான் ஃபீ, உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆக்சஸ் தான் இது வந்து இங்கே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று மூலமாக இந்த ஸ்மால் கேஸுங்கிறது மூலமாக நீங்கள் வாங்கலாம். இப்போ இந்த ஸ்மால் கேஸ்ன்னு மூலமாக வாங்குறப்போ நார்மலாக நீங்கள் ப்ரோக்கருக்கு கொடுக்குற சார்ஜஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரோக்கர் கொடுக்குற சார்ஜஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ரோக்கரேஜ்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஜென்ரலாக கொடுக்குறது ஜிஎஸ்டி கொடுப்போம், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கொடுப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதிகமான வால்யூம் இல்லை வந்து அதிகமான சைஸில் நீங்கள் வாங்குறீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ்லாம் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இது கூட அடிஷ்னலாக இப்போ இந்த ஸ்மால் கேஸுங்கிற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் போகிறனால அவங்களுக்கும் வந்து ஒரு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இதில் வந்து ஃப்ரீ ஆக்சஸும் இருக்குது. ஃப்ரீ ஆக்சஸாக இருந்தாலும் 2 டைப் ஆஃப் ஃபீஸ் வந்து நம்ம ஸ்மால் கேஸ் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸு. ஸோ இது எல்லாருமே வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன், இந்த ஐடியாஸ் எல்லாமே கியூரேட் பண்ணி கிரியேட் பண்ணுறது யார், எல்லாரும் செபியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதில் வந்து அவங்க வைக்கிற எக்ஸாமில் பாஸ் பண்ணி ரொம்ப வருஷமாக வந்து பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில பர்டிகுலர் அந்த ஸ்மால் கேஸில் ரெஜிஸ்டர் ஆகிக்கிற ஃபண்ட் மேனேஜர், இப்போ இங்கே நார்மலாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா ஃபண்ட் மேனேஜர்னு சொல்லுவோம், இப்போ இங்கே ஸ்மால் கேஸ் மேனேஜர். ஸோ அந்த மேனேஜர் வந்து ஃபீஸ் வந்து ஒரு சில இதுக்கு வந்து போடுவாங்க.
அவங்க கேட்குற ஃபீஸுங்கிறது உங்களுக்கு விருப்பம் தான். நீங்கள் வேணும்னா அந்த ஃபீஸ் கட்டி அவங்க என்ன ஸ்டாக் சொல்கிறாங்களோ நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நார்மல் ஃப்ரீ ஆக்சஸும் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அது மூலமாகவும் போகலாம். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸ்னு ஒன்று நடக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸுங்கிறது என்னது, நீங்கள் பைஸ் ஆர்டரோ இல்லை வந்து சிப்போ இல்லை வந்து லம்சமோ நீங்கள் பண்ணுறீங்க ஸ்மால் கேஸுங்கிற ஆப்ஷன் மூலமானா நீங்கள் அப்போ வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸுங்கிறது கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸுங்கிறது வந்து எவ்வளோ ரூபான்னா ₹100 வந்து அதிகபட்சம் இருக்கலாம். கம்மியாக வந்து எவ்வளோ இருக்கலாம்னா 1.5% ஆஃப் வேல்யூ. நீங்கள் என்ன எவ்வளோ பைசாக்கு போகிறீங்களோ, இப்போ 50,000 போகிறீங்கன்னா 1.5%ங்கிறது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ₹750 கிட்ட போயிடும். ஸோ அப்போ ₹750 வந்து ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. செபி வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க, அதிகபட்சம் ₹100 தான் வந்து நீங்கள் ஸ்மால் கேஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க இந்த ஸ்மால் கேஸ் மேனேஜர்ஸ்ங்கிறவங்க எங்கேருந்து சம்பாதிப்பாங்க, அவங்களோட கன்சல்டன்சி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்லேருந்து அவங்க சம்பாதிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவைன்னா தான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு தீம் ஓரியன்டாக நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், பட் எனக்கு டைம் இல்லை, நான் வந்து ஃபீஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த பர்டிகுலர் செபி ரெஜிஸ்டர் மேனேஜர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணால் போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீபேலன்சிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒரு சில இந்த ஸ்மால் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்க ரீபேலன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஏதாவது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது தூக்கி போட்டு வேற ஒரு நல்ல ஸ்டாக்கோ இல்லை ETF வந்து அந்த பர்டிகுலர் தீமில் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ இப்போ இந்த ரீபேலன்ஸ்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷனில் உங்களுக்கு இருக்கும், ஃப்ரீ வெர்ஷன்லேயும் ஒரு சில இதில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபீஸ் வந்து கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் கட்டி ஒரு ஸ்மால் கேஸ் வந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்மால் கேஸ்க்கு ஒரு ₹3000 வந்து 3 மாதத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு ₹8000 சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, இப்போ எக்ஸாம்பிள் சினாரியோ எடுத்துக்கலாம். இப்போது அந்த 1 இயர் வந்து வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் வந்து அந்த ரீபேலன்ஸ் பண்ணுறப்போ என்ன ஸ்டாக் ரீபேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஐடியாலாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது நீங்கள் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம் ஸ்மால் கேஸுங்கிற ஆப்ஷன் மூலமாக. ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள். இது எல்லாருக்கும் வந்து அவசியமானது கிடையாது. உங்களுக்கு இது தேவைங்கிற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் எந்த புரோக்கராக இருந்தாலும் சரி, இந்த ஸ்மால் கேஸ் அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த இதில் இன்வெஸ்ட் நவுன்னு கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களோட புரோக்கரோட ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மால் கேஸ்க்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா என்ன இருக்க போது, ட்ரேடிங் அக்கௌண்ட், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருக்க போது, அதுக்கடுத்து டிமேட் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்க போது. ஸோ டிமேட் அக்கௌண்ட்டில் தான் வந்து என்னாகும், உங்களோட எல்லா ஷேர்ஸும் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ டிமேட்னு ஒன்றும் இல்லை, ஒரு வால்ட் மாதிரி, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து உங்களோட ஷேர்ஸோ இல்லை வந்து செக்யூரிட்டிஸ் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அது எல்லாமே அதில் தான் வந்து சேவ் ஆகும், ஈவன் தோ மியூச்சுவல் ஃபண்டு கூட. ஸோ இது எல்லாமே இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்மால் கேஸ் மூலமாக போனாலும் உங்களோட புரோக்கரோட அக்கௌண்ட்டில் இருக்கிற ட்ரேடிங் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறது என்னது, அதில் காசு இருந்துச்சுன்னா அந்த காசை வச்சு என்ன பண்ணுவாங்க, செக்யூரிட்டிஸ் வந்து நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து தான் வந்து பைசா வந்து உங்கள் ஸ்மால் கேஸ் வந்து நீங்கள் புக் பண்ணுறப்போ வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பைசா வைக்கணும், அதுக்கப்புறம் தான் இதை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து பைசாவை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஜென்ரலாக ஸ்மால் கேஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எஸ்ஐபி வந்து நம்ம ஸ்மால் கேஸ் மூலமாக எஸ்ஐபி பண்ணி ஒரு ₹500 ஸ்டார்ட் பண்ணி நம்ம எஸ்ஐபி மந்த்லி பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதிகபட்சம் எஸ்ஐபி பண்ணுறப்போ ₹10 வந்து சார்ஜ் பண்ணணும். அதுதான் வந்து செபியோட மேண்டேட்டு. அதிகபட்சம் ₹10, கம்மியாக வந்து அதே மாதிரி 1.5% ஃப்ளாட்டு அதிகபட்சம். ஸோ இந்த இதில் ₹10 தான், ₹10 மேலே போயிடுச்சு 1.5%னா ₹10 தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஓவர் அண்ட் அபோவ் யுவர் ப்ரோக்கரேஜ், ஜிஎஸ்டி கவர்மெண்ட் கட்டுறது. ஸோ அதனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்மால் கேஸுங்கிறது ஒரு கன்சல்டன்சி மூலமாக ஒரு வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் மூலமாக கிடைக்கிற ஒரு அட்வைஸு. அவங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ அந்த அடிஷ்னல் ஃபீஸ் கட்டி நான் ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ இந்த பர்டிகுலர் செபி ரெஜிஸ்டர்டு ஸ்மால் கேஸ் மேனேஜருக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் வந்து கரெக்டாக பண்ணுவார்னு உங்களுக்கு தோணுதுன்னா அந்த சமயத்தில் உங்களால் இந்த சார்ஜஸையும் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு பேசிவ் ஃபண்ட்ஸோ இல்லை வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக உங்கள் இதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி திமேட்டிக் ஓரியன்டாகவும் இருக்குது. ஸோ இது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் சைடு போனால் உங்கள் பிஹாஃபாக மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வாங்குவார். ஸ்மால் கேஸ் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா உங்கள் எல்லாமே உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். நீங்கள் அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த மாற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீபேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். ஸோ அதனால் எல்லாத்தையும் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தோணுது, இதனால உங்களுக்கு வந்து வேல்யூ அடிஷன் வந்து கிடைக்கும்னு தோணுதுன்னா ஒரு ஃபீ பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் மூலமாக போகிறதுனால நல்ல விஷயம் தான். அப்போனா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நார்மலாக எப்போ போல வந்து இருந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி பேசுகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் வந்து ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.